Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கை பத்தி பார்க்க போறோம். அதுதான் சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஒரு மேஜிக். இது நம்ம கம்ப்யூட்டர், ஸ்மார்ட் போன்ஸ் அண்ட் டிவைசஸ் எல்லாமே ஆப்ரேட் பண்ணும். நீங்க யூஸ் பண்ற இன்ஸ்டா, யூடியூப், கேம்ஸ் எல்லாமே சாஃப்ட்வேர் தான். If you want to explore the world of software, வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்க்க மறக்காதீங்க. ஓகே, சாஃப்ட்வேர் அப்படின்னா அது ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம். ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்னா அறிவுறுத்தல். இப்போ நான் ஒரு பெண் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் அறிவுறுத்துறேன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுக்குறேன். அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு நம்ம தேவையான விஷயத்த இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுப்போம். ஸோ அப்படிப்பட்ட அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நம்ம ப்ரோக்ராம்னு சொல்றோம். ஸோ அப்படிப்பட்ட செட் ஆஃப் ப்ரோக்ராமை நம்ம சாஃப்ட்வேர்னு சொல்றோம். ஸோ இதுதான் பேசிக்கா சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது. இந்த சாஃப்ட்வேர் ஹார்ட்வேருக்கு ஆப்போசிட்டா கன்சிடர் பண்ண முடியும். ஹார்ட்வேர்னு சொன்னா அது பிசிக்கல் காம்போனன்ட். ஆனா இந்த சாஃப்ட்வேர் அந்த ஹார்ட்வேரை கண்ட்ரோல் பண்ண யூஸ் ஆகும். எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லாருமே ஸ்மார்ட் போன்ல காலையில அலாரம் வச்சிருப்போம். ஸோ இந்த அலாரம் கிளாக்ல ப்ரோக்ராமர் எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, எனக்கு இப்போ நம்ம ஒரு டைம் செட் பண்றோம், 6 மணி ஆச்சுன்னா எனக்கு அலாரம் அடிக்கணும்னு சொல்லிட்டு டைம் செட் பண்றோம். ஸோ அந்த 6 மணி ஆச்சுன்னா அந்த அலாரம் அடிக்கணும்ல. ஸோ அது மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோக்ராமர் அந்த சாஃப்ட்வேருக்கு கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எந்த டோன்ல அடிக்கணும், ஸோ இதுலாம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸா காமிக்கும். பட் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரோக்ராம் எழுதி வச்சிருப்பாங்க. சோ இதுதான் சாஃப்ட்வேர்ல நமக்கு மெயினா நடக்குது. சாஃப்ட்வேர் மெயினா 2 டைப்ஸா இருக்கு. ஒன்னு சிஸ்டம் சாஃப்ட்வேர், இன்னொன்னு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர், இந்த சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டரை ஆப்ரேட் பண்ண அண்ட் மேனேஜ் பண்ண யூஸ் ஆகும். அதாவது சிஸ்டம் ரிசோர்சஸ் லைக் சிபியூ, மெமரியை கண்ட்ரோல் பண்ணும். சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு எக்ஸாம்பிளா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்துக்கலாம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னாலே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க விண்டோஸ் வந்துரும் அண்ட் லினக்ஸ், மேக் ஓஎஸ் ஆப்பிளோடது. ஸோ இந்த ஓஎஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு பாக்குற மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுக்குதுல்ல, அதுவும் அது போக குட் பர்ஃபார்மன்ஸும் நமக்கு ப்ரொவைட் பண்ணும். இப்போ ஒரு ஓஎஸ்ஏ இல்லாம ஒரு சாஃப்ட்வேர், அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டமே இல்லாத ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு அப்படின்னா அது ரொம்ப பிளாங்கா இருக்கும். நம்ம எல்லா விஷயத்தையும் ஹார்ட்வேருக்கு போய் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அப்படி இருந்தா நம்மளால யூஸ் பண்ண முடியாதுல. சோ அதுக்காண்டி தான் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் ஓஎஸ் இன்பில்டாவே நமக்கு எல்லா டிவைசஸ்லயுமே கனெக்ட் பண்ணி கொடுத்துறாங்க. சாஃப்ட்வேர் ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்க் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எவ்ரிடே டாஸ்க்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ற இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன், யூடியூப் அப்ளிகேஷன், வாட்ஸ்அப், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். இதை பத்தி சொல்லணும் அவசியமே கிடையாது. ஸோ எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நமக்கு தேவைப்பட்ட மாதிரி அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதர் டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ல யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வைரஸ் அட்டாக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஏதோ ஹேக்கர்ஸ் நம்மளோட டேட்டாஸை ஹேக் பண்ண நினைச்சாங்க அப்படின்னா அந்த மாதிரி வைரஸ்லாம் நமக்கு வரும். தேவையில்லாத வெப்சைட்ஸ்ல லாகின் பண்ணி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான இது மூலியமா நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் நீங்க ஸ்மார்ட் வியூ, K7 இந்த மாதிரியான இது ஃபுல்லா வைரஸ் அட்டாக்ல இருந்து அதாவது ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி இந்த சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை யூட்டிலிட்டி சாஃப்ட்வேரோட பேஸ் பண்ணி வரும். நெக்ஸ்ட் டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர். டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது டேட்டாஸை ஸ்டோர் பண்றது. எல்லாமே டேட்டாஸ் தான், இமேஜ், வீடியோஸ் கிடையாது. இந்த டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர்ங்கிறது கொஞ்சம் டிஃபர் ஆனது. என்ன அப்படின்னா, நம்ம டேட்டாஸ் எல்லாமே டேபிள்ஸ், அதாவது ரோஸ் அண்ட் காலம்ஸா சேவ் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்றது. இதுவுமே எஸ்கியூஎல் ப்ரோக்ராமர்ஸா இருந்தா தெரிஞ்சிருக்கும். எக்ஸ்கியூஎல், ஸோ ஓரக்கல், இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர்ல வரும். நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர். டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது இந்த சாஃப்ட்வேர் எல்லாம் டெவலப் பண்றோம்ல, ஸோ அதுக்காக யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ஸ் தான் டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிளா விசுவல் ஸ்டுடியோ கோடு, அப்புறம் டர்போ C++, ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸை பில்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர். ஸோ அவ்வளவுதான். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.